ஹாய் ஹலோ வணக்கம். 2025 வெளியான யாதும் அறியான் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்ப்போம். அந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அது என்ன சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று பெரிய வைரல் ஆச்சு. அது என்ன போஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2026 முதல்வர் விஜய் அதிரடி அறிவிப்புன்னு சொல்லி ஒரு போஸ்டர் வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. அதை ஹீரோ பார்க்குற மாதிரி ஒரு சீன் ட்ரெய்லரில் ஓப்பன் பண்ணாங்க. அது போட்ட உடனே எல்லாரும் பரபரப்பாயிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நீ 2026 விஜய் சார் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஆதரவு தெரிவித்தாங்க. அப்படி இப்படின்னு போய் இந்த சீனை நீக்கணும் அது இதுனாங்க. இந்த சீனை இது நீக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆஹா மூவிஸில் இந்த படம் வெளியாகிருக்கு. இன்னைக்கு தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆஹா மூவிஸில் போய் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைச்சா, அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஓரளவுக்கு கிரைம் த்ரில்லர் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை போய் நீங்க பாருங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குதுன்னு நான் ரிவ்யூ பண்ணிட்டேன்னா நீங்க கடைசியில் என்ன கழிவு ஊற்றக்கூடாது. அதனால நான் சொல்றேன். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, மனநல மருத்துவர் சைக்காட்ரிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா தம்பிராமையா. அவர்கிட்ட வரக்கூடிய தினேஷ், அவர் தான் இந்த படத்தினோட ஹீரோ. தினேஷ் அவரும் பார்க்குறாரு. அங்கே அப்பாவை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துல அப்படி ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதையை ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசார்ட்டு. அதுக்கு முன்னாடி தினேஷும் ஆனந்தும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப். அவர் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார், இவர் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார். ஆனந்த லவ் பண்ணுற பொண்ணு 2K கிட்ஸ் மாதிரி நல்லா என்ன சொல்கிறது, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. தினேஷ் லவ் பண்ணுற பொண்ணு 90 கிட்ஸ் மாதிரி, எதுக்கு எடுத்தாலும் அதாவது என்ன சொல்கிறது, எல்லாமே பழைய பஞ்சாங்கம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் எப்படியாவது பிளான் பண்ணி 2 காதலிகளையும் கூப்பிட்டுக்கிட்டு நாம் இப்படியோ ஒரு டூர் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டூர் பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது ஒரு பெரிய வீட்டில், ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கிற தனி வீட்டில் குடியேறாங்க. அங்கே மேனேஜர் அண்ட் வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய அப்புக்குட்டினோட தலைமையில் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில கசமசா பண்ணுறதுக்கு முயற்சி இருக்கிறார் தினேஷ். அதனாலேயே தன்னோட காதலியை கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருது. இப்போ அந்த காதலி செத்து போயிடுறாங்க. காதலி செத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டோட காதலியும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸுக்கு போன் பண்ணலாம் நினைக்கும் போது அவங்க 2 பேர்த்தையும் இவர் கொண்டுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இவங்க 3 பேர்த்தையும் கொன்னதுக்கு அப்புறம் இவர் என்ன போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரா இல்லையா, அப்புக்குட்டியோட கண்ணுல ஒரு பட்டாரா இல்லையா, அந்த 3 டெட் பாடியும் ஒரு என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. இந்த படத்தை முழுசு நான் பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது முக்கால்வாசி படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு 1/2 மணி நேரம் அந்த படம் ஸ்லோ தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா படம் நகர்றதே கிடையாது, அந்த அளவுக்கு ஸ்லோவாக தான் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை ஒரு 1/2 hour போகுது. அப்புறம் கிளைமேக்ஸை காட்டும்போது அடைச்ச அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. வேற ஒன்றும் கிடையாது இந்த படத்தில். அதாவது என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப் ஸ்லோ, ஒரு சென்டர் அவர் பரவாயில்ல அப்படி ஆஹா என்னடா அது ஆச்சரியமா இருக்குது, இதோ ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் தான் மாட்டிக்கிட்டு மாட்டேங்குது பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கும் போது கிளைமேக்ஸில் கொண்டே ஒரு சப்பையான ஒரு காரணத்தை முடிச்சாங்க பாருங்க. அப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இது அந்த மாதிரி படம் இல்லை, நம்ம எதிர்பார்த்த படம் இல்லை, இது ஆவரேஜான ஒரு படம் தான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துருவோம். இந்த படத்தை எம் கோபி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த படம் எந்த செலவும் இல்லை, ஒரு 5-6 பேரை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. குறிப்பாக தம்பிராமையா, தினேஷ் அவங்க அப்பாவை வரக்கூடியவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃப்ரெண்ட்ஸு, 2 காதலி, அப்புறம் அப்புக்குட்டி, அவ்வளோதான் இந்த படத்தோட மொத்த ஆளுங்களே அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் ஒரு பெரிய ஆகா ஓஹோ படம் கிடையாது. ஓரளவுக்கு நார்மலான ஒரு சின்ன கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸ் நல்லா ஆகும் அப்படிங்கிறது எந்த மாற்றம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour நீங்கள் பொறுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சீக்கிரம் நகராது. அப்படி நகர்ந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் இந்த படத்தை நீங்கள் முழுசும் பார்க்க முடியும். இந்த படம் 1.5 மணி நேரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம், அவ்வளோதான். இந்த படத்தினுடைய விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.